அதே மாரி எஃப்எம் மட்டும் இல்ல. சென்னாவும் நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னு நெனைக்கிறேன். அயர்டன் சென்னா வந்து உங்க மூலியமா தான் இன்ட்ரோடியூஸ் ஆனேன். அ அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா, எவ்வளோ பெரிய லெஜெண்ட். இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவரு சில சில பேர் ஸ்போர்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேம குடுக்கும். நான் சொன்ன மாரி இப்ப சச்சின்ங்கிறவரு சச்சின்னால கிரிக்கெட் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அ மைக்கேல் ஜார்டன்னால பாஸ்கெட் பால் ஃபேமஸ் ஆச்சு. நாட் த அதர் வே அரவுண்ட். அதே மாரி ரொம்ப சில பேர் ஒரு ஸ்போர்ட்லயே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னா அப்படின்னு நெனைக்கிறேன். சென்னானால F1 நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க பிரேசில்ல. ஆ நெறைய பேர் அவர மாரி ஆகணும்னு நெனைச்சிருப்பாங்க. உங்களுக்கு சென்னா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாரு? எப்படி அவரு தெரிய வந்துச்சு? ஸோ அதான் ஒ இட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. எனக்கு ஃபர்ஸ்ட்டு யாருன்னே தெரியாது. ஐ மீன் அ அ எந்த எக்ஸ்போஷர் இல்ல. ஒரு ப்ராபப்லி 7த், 8த் அந்த ரேஞ்ச்ல பிஃபோர் அந்த ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் போறதுக்கு முன்னாடி. வீட்ல அந்த ஏதோ ரீடர்ஸ் டைஜஸ்ட் புக் இருக்கும்போது, சும்மா அது கேபிள்லாம் எடுத்து விட்டாங்க. வேற எதுவுமே இல்ல படிக்கணும்னா, அத எடுத்து படிக்கும்போது ஒரு ரொம்ப 2 பேஜ் தான் இருந்துச்சு அந்த ரைட் அப். அதுல வந்து சிட் வாட்கின்ஸ் அப்டின்ட்டு இங்கத்த அ யுகேல நியூரோ சர்ஜன் அவரு. சென்னாவோட ரொம்ப ஃபேன் இல்ல ஃப்ரெண்ட். அவரு வந்து F1 டாக்டரா இருந்தாரு. ஸோ அப்படி ஃப்ரெண்ட். ஸோ அவரு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா எழுதியிருந்தாரு. அதாவது அவங்க 2 பேரும் வண்டியில போயிட்டுருக்காங்க. ஆ டக்குனு வந்து ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு கட்ல ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு செனா சொல்றாப்டியாமா. அது இவருக்கு ரொம்ப நேரமா அது பார்க்க முடியல, தெரியல அது என்னன்ட்டு அப்படின்ட்டு. பார்த்தா கரெக்ட்டா இருக்காமாங்க. ஸோ அப்பதான் சொல்றாரு, என்னமோ அவன்கிட்ட இருக்கு. அது இட்ஸ் நாட் ஒரு ஒரு நார்மல் இது இல்ல. அவனோட பெர்செப்ஷன் வந்து ரொம்ப ஹைட்டன்ட் அவேர்னஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுவே ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருந்துச்சு. எப்படி இப்படி ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? நான் ரொம்ப பிரீஃபா சொல்ட்டேன். பட் அவர் ரொம்ப நீட்டா எழுதியிருந்தாரு. பெருசா அதெல்லாம் எழுதியிருந்தாரு. அப்புறம் தான் போய் பார்க்கும்போது, அது ஒரு அ அ கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெயின் டைமிங்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது, ஹி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். அவுட் ஆஃப் ஹிஸ் லீக். அது ஒரு விஷயம். 2வது வந்து ஹவ் கமிட்டட் அண்ட் டெடிகேட்டட் ஹி வாஸ். அது ரொம்ப எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அம் அந்த வின்னிங்க்கு எப்படி ஒரு கமிட்மென்ட், டெடிகேஷன் அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இது அதெல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதுலருந்து அப்புறம் போய் நெட்ல பார்த்தா, அது ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது, அப்புறம் அந்த அந்த இமோலால நடந்தது அதெல்லாம் பார்த்து படிக்கும்போது, அது இன்னும் ஒரு மிஸ்டிக்கல் ஏர் குடுத்துச்சு. ஒரு ப்ரிமானிஷன் இருந்துச்சு அவனுக்கு. ப்ரிமானிஷனுக்கு அப்புறம் தான் போய் அடிச்சான். அப்படிங்கிற மாரி ஒரு இது. அ அப்புறம் அப்படிதான் ஃபேன் ஆனது. அப்புறம் அது பத்தி நெறைய டாக்குமெண்ட்ரீஸ் அதெல்லாம் பார்க்கும்போது, இன்னும் அட்மிரேஷன் பிகம்ஸ் மோர். Netflixல ஒரு டாக்குமெண்ட்ரி ஆர் சம் சீரிஸ் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன் சென்னா பத்தி. பார்த்தீங்களா? டாக்குமெண்ட்ரின்னு நெனைக்கிறேன். நான் பார்க்கல. நான் ஆக்சுவலா பார்க்கல. பார்க்கணும்ன்ட்டு இருந்தேன் பார்க்கல. ஓகே. வந்துச்சு சஜஷன் காட்டுச்சு. நானும் பார்க்கல. ஆ ஆஹ. பார்க்கணும். F1 ஒரு மூவி இப்ப நான் இன்னைக்கு பார்த்தேன். ஒரு போஸ்டர் பார்த்தேன். F1ன்ட்டு ஜூன் 25த் ரிலீஸ் ஆகுது சம்திங். ஆமா. எஃப்1ன்னு ஒரு மூவி வருது. பட் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியல. என்ன மாரி மூவி அப்டின்ட்டு. இப்போ சென்னா கிராஷ் பார்த்தீங்கன்னா, அது அவரோட கிராஷ் அவரோட டெத்துக்கு அப்புறம் தான் எஃப்1ல நெறைய சேஃப்டி ரிஃபார்ம்ஸ் நெறைய கொண்டு வந்தாங்க. நெறைய ரெகுலேஷன்ஸ் நெறைய கொண்டு வந்தாங்க. மேபி இப்ப இருக்கிற கார்னா டெஃபினட்டா கிராஷ் ஆயிருக்காது. கிராஷ் ஆயிருந்தாலும் அவரு சர்வைவ் பண்ணியிருப்பாரு. ஈஸியா சர்வைவ் பண்ணியிருப்பாரு. இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. பட் ட்ரீட்மெண்ட் வைஸ் இப்ப இருக்கிற ட்ரீட்மெண்ட் மேபி அப்ப இருந்திருந்தா அவர் சேவ் பண்ணியிருக்க முடியுமா? எனக்கு ஏன்னா அது நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்க போய் ப்ராபப்ளி நீ எந்த இடத்துல மாறி இருக்கும்னா, அவங்க போய் ரீச் ஆறது இன்னும் கொஞ்சம் குயிக்கா ரீச் ஆயிருந்தாங்கன்னா, சப்போஸ் வெளிய எடுத்து ட்ராலில வச்சு சப்போஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்க அந்த ஒரு 10 மினிட் விண்டோ ஒரு 5 மினிட் விண்டோ வந்து அவங்க கட் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ராபப்ளி சான்ஸ் இருக்கு. அந்த ஜஸ்ட் அந்த டெத் ஆவறதுக்கு முன்னாடி. பட் ஐ திங்க் அது எல்லாமே ரொம்ப குயிக்கா நடந்துருச்சுன்னு நெனைக்கிறேன்ல. ஆ ஒரு கல் இன்ஜுரி ஆயிருச்சுன்னாங்க சில பேரு. பட் பிரெயின் இன்ஜுரி அண்ட் அது கடைசில ஒரு ஒரு காஸ்ப் விடுவாரு. அது மட்டும் அது அது நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஸோ அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு லைஃப் இன்ஸ்பைரிங் 1 ஆர் 2 திங்ஸ் எவ்ரிடே லைஃப் நீங்க அப்ளை பண்ற மாரி. அம் த தி ஸ்பிரிட் டூ ஃபைட். நீ எல்லா ரேஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஈவன் 2ண்ட், 3 இருந்தாலும் விடவே மாட்டாப்டி. அடிச்சு தூக்கி எப்படியோ போய் புடிச்சு எப்படியும் ஃபர்ஸ்ட் புடிச்சுருவாப்டி. அந்த அந்த ஒரு ஸ்பிரிட் டூ ஃபைட். இன்ஃபாக்ட் அந்த ஸ்பிரிட் டூ ஃபைட் அஜித்லயும் பார்க்குறேன். ஆ சிலம்பரசன்லயும் பார்க்குறேன். நம்ம கன்டெம்பரரிஸ்ல இதுல. ஆ அந்த ஒரு அந்த ஒரு அர்ஜ் டூ கோ அண்ட் ஃபைட் அண்ட் அந்த இது.
அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். அது வந்து ப்ராபப்லி செனா கிட்ட தான் ஹையஸ்ட். அந்த ரேசிங்க்கு அவனுக்கு இருந்த கமிட்மெண்ட் வந்து அமேசிங். அண்ட் ஹி ஹி வாஸ் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபர். ஹி வாஸ் ஒரு காட் கிஃப்டட் தான் வச்சுக்கலாம். அதுல ஐ டோன்ட் திங்க் தேர் வாஸ் எனி டவுட் இன் தட். ஐ மீன் பழகுறது 1, 2 விஷயம் தான். பட் இப்படி ஒரு மனுஷன பார்த்து பிரமிக்கிறது தான் எனக்கு அப்படிதான் அந்த ஃபீலிங் தான் வருது. மோர் தென் அஸ் அ ரோல் மாடல். ப்ராபப்லி ரோல் மாடல் அதான் 2, 3 விஷயம். பட் மோர் தென் தட் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்களா அப்படின்னு.